அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். வாழ்க்கையில் நாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் எதை பார்க்க வேண்டும்? இதுதான் கேள்வி. வாழ்வில் எளிய, நன்மையான, அற்புதமான, அழகான விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன. அதேபோல அசிங்கமான, அருவருக்கத்தக்க, தீமையான விஷயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. உதாரணமாக ஒரு கதை. பகானினி என்ற ஒரு இத்தாலிய வயலின் மேதை இருந்தார். அவரது விரல்கள் மிகவும் நீளமாக இருந்தன. ஒருமுறை அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தார். மெய்மறந்து ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவரும் மெய்மறந்துதான் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் திடீரென அது நடந்தது. வயலினின் ஒரு கம்பி உடைந்து நாராசமான சப்தம் எழுப்பியது. இசைக்குள்ளே ஒரு அபஸ்வரம். ஒரு கணம் பகானினி திகைத்துப் போனார். ஆனால் ஒரே ஒரு கணம்தான். அடுத்த கணம் மீதி இருந்த கம்பிகளில் தன் விரல்களை ஒட்டி இசையை எழுப்பினார். ஆனால் பிரச்சனை அங்கே முடிந்து விடவில்லை. கொஞ்ச நேரத்தில் சட்டென்று அடுத்த ஒரு கம்பியும் உடைந்து போனது. ஆனால் பகானினி தளர்ந்து விடவில்லை. மீதி இருந்த கம்பிகளில் தொடர்ந்து வாசித்தார். ஆனால் விதி மீண்டும் சதி செய்தது. ஆமாம், மூன்றாவது கம்பியும் தெரித்து, மூன்றாவது கம்பிகளும் அபஸ்வரம் எழுப்பி அவருடைய வயலினிலிருந்து தொங்கின. ஆனால் பகானினி அப்போதும் தளர்ந்து விடவில்லை. ஒரே ஒரு கம்பியில் அவர் கற்பனையில் இருந்த ராகத்தையும் இசையை எழுப்பி வாசித்து முடித்தார். ஒரு கம்பியில் வயலின் இசை நிகழ்ச்சி நடத்திய ஒரே இசை மேதை உலகின் அவராக மட்டுமே இருக்க முடியும். வயலின் கம்பிகள் மட்டும் அறந்து விழுந்தன. ஆனால் அவரது மனக்கம்பிகள் அறுக்க எதாலும் முடியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் வெற்றி வயலினை எப்போதும் வாசித்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த இசை இந்த உலகையே மயக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமான ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மெழுகுவர்த்திகளை தயார் செய்து விற்று கொண்டிருந்தன. ஆனால் எதிர்பாராத விதமாக மெழுகுவர்த்தியின் வியாபாரம் திடீரென்று வீசிய எடிசனின் மின்சார பல்பு காற்றால் அணைந்து போனது. ஆமாம், எடிசன் மின்சாரத்தால் எரியும் பல்பை கண்டுபிடித்ததால் மெழுகுவர்த்திகளுக்கான தேவை இல்லாமல் போனது. சோப்பு உற்பத்தியின் பிரிவில் வேலை பார்த்த ஊழியர் ஒருவர் வேலை முடிந்து மிஷினை ஆஃப் செய்யாமல் வந்துவிட்டார். திரும்பவும் போய் பார்த்தபோது அந்த மிஷின் சோப் கலவை அளவுக்கு அதிகமாக கடைந்து விட்டிருந்தது. அதை வைத்து சோப் தயாரித்த போது பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரிந்திருக்கவில்லை. எனவே அந்த சோப்புகளை சந்தைக்கு அனுப்பிவிட்டனர். எதிர்பாராத விதமான மிக அதிக நேரம் சோப் கலவை கடைந்ததால் காற்று குமிழ்கள் அதிகம் உருவாகி அவை சோப்புகளில் கலந்து விட்டிருந்தன. அந்த சோப்புகளை நீரில் போட்டால் மூழ்கவே இல்லை. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நிறுவனம் தற்செயலாக கண்டுபிடித்த அதே பாணியில் சோப்புகளை உற்பத்தி செய்து கோடிக்கணக்கில் வாரி குவித்தது. அந்த மிதக்கும் சோப்பு தண்ணீரில் போட்டால் கல் மாதிரி நீருக்குள் போகவில்லை. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஐவரி சோப் உலக பிரசித்தி பெற்றது. ஒரு ஆண்டில் மட்டும் 11.31 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிகர வருமானமாக அந்த கம்பெனிக்கு கிடைத்தது. எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் சரி, அறியப்படாத எத்தனையோ கதவுகள் நமக்காக இறைவன் திறந்திருப்பான். சோர்ந்து போகாத மனம் மட்டும்தான் நமக்கு தேவை. அது நமக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுக்கும். அது நமக்கு செல்வத்தையும் புகழையும் எல்லாம் கொடுக்கும். இந்த உலகம் திருத்த விரும்பினால் முதலில் நம்மிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். நீ தேவையில்லாமல் விரலை அசைத்தால் கூட அதற்கு ஏற்றவாறு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அசைகின்றது என்று என் குருநாதர் சொல்வார். அது சரிதான். நாம் வேறு, உலகம் வேறு அல்ல. விஞ்ஞான ரீதியிலும் சரி, மெய்ஞான ரீதியிலும் சரி, நான் தான் உலகம். நம்மிலிருந்து தான் இந்த உலகம் நமக்குள் இருக்கிறது. எனவே நாம் முதலில் திருத்த வேண்டியதும் நம்மைத்தான். இவ்வாறு நாம் செய்தோமானால் நமக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.